வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி. நீங்கள் உண்மையாக வாழ்கிறீர்களா, அல்லது தினமும் ஒரே எண்ணங்கள், ஒரே உணர்வுகள், ஒரே பழக்கங்களில் சிக்கி இயங்குகிறீர்களா? கண்கள் திறந்திருக்கும், ஆனால் உள்ளம் தூங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த தூக்கத்திலிருந்து விழிப்பதே கான்ஷியஸ்னஸ் அல்லது அவேக்கனிங். இன்று நாம் பார்க்கப் போவது கான்ஷியஸ்னஸ் என்றால் என்ன, ஏன் மனிதன் விழிக்க வேண்டும், விழித்த மனிதனின் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருகிறது. வாங்க பார்க்கலாம். கான்ஷியஸ்னஸ் என்றால் என்ன? கான்ஷியஸ்னஸ் என்பது வெறும் சிந்தனை அல்ல, அது உன் எண்ணங்களை கவனிக்கும் அமைதி. கோபம் வருகிறது, ஆனால் எனக்கு கோபம் வருகிறது என்று கவனிக்கிறவன் யார்? துக்கம் வருகிறது, ஆனால் அதை பார்க்கும் சாட்சி யார்? அதுவே கான்ஷியஸ்னஸ். பலர் வாழ்க்கையை ஆட்டோ பைலட் மோடில் வாழ்கிறார்கள். யாராவது பாராட்டினால் சந்தோஷம், யாராவது திட்டினால் கோபம், சூழ்நிலை நல்லா இருந்தால் சிரிப்பு, ஒரு கெட்டது நடந்தால் உடைப்பு. ஆனால் விழித்த மனிதன் அனைத்தையும் கவனிக்கிறான். அவன் உணர்ச்சிகளின் அடிமையல்ல, அவன் உள்ளே ஒரு அமைதி உருவாகிறது. அது புத்தகத்தில் கிடைக்காது, அது அனுபவத்தில் மட்டும் தெரியும். அவேக்கனிங், அதாவது விழிப்புணர்வு ஆகும்போது என்ன நடக்கும்? முதலில் மன அமைதி வருகிறது. முன்பு சிறிய விஷயத்திற்கே மனம் உடைந்திருக்கும், ஆனால் இப்போது உள்ளே ஒரு இடைவெளி உருவாகும். எண்ணம் வரும், ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டாய். 2. பயம் குறையும். விழித்த மனிதன் புரிந்து கொள்கிறான், எல்லாமே மாறுகிறது என்று. அதனால் பற்றுதல் குறையும், பயம் குறையும், வாழ்க்கையை ஏற்க ஆரம்பிப்பான். 3. உண்மையான சந்தோஷம் வரும். வெளியில் கிடைக்கும் சந்தோஷம் தற்காலிகம். பணம், புகழ், உறவுகள் இவையெல்லாம் மாறக்கூடியவை. ஆனால் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து வரும் ஆனந்தம், காரணமில்லாத அமைதி, அதுதான் சித்தர்கள் சொன்ன ஆனந்த நிலை. 4. நீ உன்னை அறிய ஆரம்பிப்பாய். ஒரு நாள் நீ கேட்பாய், நான் இந்த உடலா, நான் இந்த மனமா, அல்லது இதை கவனிக்கும் சாட்சியா? அந்த கேள்விதான் ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். எப்படி விழிப்பது? விழிப்பு ஒரே நாளில் வராது, ஆனால் சில விஷயங்கள் உதவும். தினமும் 10 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். உடனடி ரியாக்ஷன் கொடுக்காமல் அப்சர்வ் செய்யுங்கள். இயற்கையில் சில நேரம் செலவிடுங்கள். நான் யார் என்று உங்களிடம் கேளுங்கள். மெல்ல மனம் மெதுவாகும், உள்ளே வெளிச்சம் தெரியும். விழிப்பு என்பது புதிய மனிதனாக மாறுவதல்ல, நீ உண்மையில் யார் என்பதை நினைவுபடுத்துவது. கண்களை திறப்பது எளிது, ஆனால் உள்ளத்தை திறப்பதே உண்மையான விழிப்புணர்வு. நீங்கள் விழித்திருக்கிறீர்களா? நன்றி. நம சிவாய.